ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, நாயிடம் இருந்து கற்றுக்கொள். ஒரு ஜென் குரு தன்னோட சீடர்களோட நீராடுறதுக்காக நதிக்கு சென்றாரு. நன்றாக நீராடி வெளியே வந்ததும் சீடர்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. குரு தன்னிலை உணர நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சீடன் போய் அவர்கிட்ட கேட்டான். அதற்கு குரு அவனை பார்த்து சிரித்து கொண்டே, அந்த நாயிடம் இருந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு குரு நடந்தாரு. சீடனுக்கு பெரும் வருத்தம். தன் கேள்வியை அவர் அலட்சியப்படுத்தி விட்டாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கமும் வந்தது. அவன் குருவை தொடர்ந்தபடி, குருவே, அந்த நாயிடம் இருந்து நான் என்ன கற்க முடியும் அப்படின்னு கேட்டான். குரு சற்று நேரம் எதுவுமே சொல்லாம நடந்து கொண்டே இருந்தாரு. அந்த சீடன் குரு கிட்ட, அந்த நாயிடம் கற்க எனக்கு விருப்பம் இல்லை, சொல்லுங்க குருவே அப்படின்னு சீடன் துணத்து கொண்டே இருந்தான். குரு அடுத்த தெருவில் விளையாடி கொண்டிருந்த இன்னொரு நாயை காட்டினாரு. அப்படியானா இந்த நாய்கிட்ட இருந்து நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன கேலி செய்றீங்க குருவே, ஒரு நாயிடம் என்ன கற்க முடியும்? அது சாப்பிடுகிறது, தூங்குகிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்றதானே உங்களை நான் தேடி வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். நீயும் சாப்பிடு, தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குரு தன்னோட குடிலுக்குள்ள போய்விட்டாரு. சீடன் திகைத்து போய் நின்றான். மறுநாள் அதன் விளக்கத்தை உணர்வதற்காக சீடன் குரு கிட்ட போய் சாஷ்டாங்கமாக வணங்கியபடி அதன் விளக்கங்களை எனக்கு கூறுங்களேன் அப்படின்னு கேட்டான். அதற்கு குரு சொன்னாரு, இன்றைக்கு சராசரி மனிதன் என்ன செய்கிறான்? சாப்பிடுகிறான், ஆனா அதை சாப்பிடுவதில் சேர்க்க முடியாது. தூங்குகிறான், ஆனா அதை தூக்கத்தில் சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு அவர் கேட்டாரு. சிஷ்யன் பதில் எதுவுமே சொல்லாம அமைதியாக இருந்தான். குரு சொன்னாரு, சாப்பிடும்போது அவன் முழுமையாக அதில் கவனம் பதிப்பதில்லை. மிகவும் ருசியானதை சாப்பிட்டதா கூட முதல் கவனம் வரதான் அவனுக்கு அந்த ருசி தெரிகிறது. அதற்கு பின் மனம் வேறு எங்கோ அலைப்பாய்ந்து சென்று கொண்டிருக்க உணவு அதன் பாட்டுக்கு வாய்க்குள்ள செலுத்தப்பட்டு உணவு குழாய் மூலமா வயிற்றை சென்று சேர்கிறது. என்னுடைய அனுபவத்துல நேர்ந்த ஒரு விஷயத்த உனக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 20 வயது இருக்கும். உண்ண அமர்ந்த ஒரு கவளம் உணவை எடுத்து வாய்க்குள்ள போட்டேன். திடீரென்று உள்ள என் குடல் மண்டலமே வெடித்தது போல் இருந்தது. அது புத்தி பூர்வமாக நான் கவனித்தது அல்ல, அனுபவபூர்வமாக உணர்ந்தது. இத்தனை நேரம் தட்டில் இருந்த ஏதோ ஒண்ணு எனக்குள்ள சென்றதும் நானாகவே மாறும் அதிசயத்தை ஆழமாக உணர்ந்ததே அந்த உணர்வு அப்படின்னு சொன்னார். இது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு கணத்திலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. ஒரு கவளம் உணவோ, ஒரு கனியோ, ஒரு காயோ, எதை நீங்கள் உண்டாலும் இதுவரை நீங்கள் அல்லாமல் இருந்த அது நீங்களாகவே மாறி போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னாரு. சிஷியன் அதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான். காமத்தை விடவும் இது பேரனுபவம் இல்லையோ? யோகா என்பது தானே இது. நீங்க இல்லாத ஒன்றுடன் நீங்கள் இயைந்து ஒன்றாவது தானே யோகா. அந்த அனுபவத்தை உணர்வதற்காகத்தான் மக்கள் அல்லாடி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நாம் யோகா என்று பேசும்போது இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றி போவதை பற்றி பேசுகிறோம். ஒரு கவளம் உணவுடன் ஒன்றி போக முடியாத உங்களால இந்த பிரம்மாண்டத்துடன் எப்படி ஒன்றி போக முடியும்? இந்த பூமி மிகச்சிறிய பகுதியாக இருந்த ஒன்று உங்களுக்குள்ள சென்று நீங்களாகவே மாறுகிறது. இதை விட பேரதிசயம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னொரு அதிசயம் தூக்கம். நீங்க ஆழ்ந்து உறங்கும் போது அங்கே நீங்க இல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு அங்கமாக நீங்க மாறி போகிறீங்க. ஆனா உண்மையில நீங்க அனுபவத்துல இப்போது என்ன நடக்கிறது? உங்களில் பெரும்பாலானோர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவதே இல்லை. தூங்குவதென்று நினைக்கும் பொழுது மண்டைக்குள்ள லட்சக்கணக்கான நடவடிக்கைகள், நடமாட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கனவுகளாகவும் பிதற்றல்களாகவும் இவை வெளிப்படுவதை விஞ்ஞானம் பதிவு செய்கிறது. சாப்பிடும்போது வீட்டை நினைப்பது, வீட்டில் இருக்கும்போது வேலையை நினைப்பது, வேலையில் இருக்கும்போது போக்குவரத்தை நினைப்பது, பயணம் செய்யும் போது இரவை பற்றி சிந்திப்பது, தூங்கும் பொழுது வேறு எதிலாவது கவனத்தை செலுத்துவது அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம உழன்று கொண்டே இருக்கோம். நம் உயிர் என்பதை முழுமையாக நாம் உணர வேண்டும் என்றா செய்வதை ஈடுபாடோடு 100% சிந்தனையோடு அதை நாம் செய்ய வேண்டும். கோபம், ஆத்திரம், மகிழ்ச்சி, திருப்தி, இந்த உணர்வுகள் எல்லாமே உங்கள் மனதில் உருவாக்கப்படுபவை. உயிரின் உண்மையான உணர்வுகளே உங்களுக்கு மறத்து போய்விட்டன அப்படின்ற மாதிரி அந்த குரு சொன்னாரு. அந்த சிஷ்யன் அதை ஆர்வமாக கேட்டபடியே இருந்தான். கடைசியாக குரு சொன்னாரு, நாயை போல் இரு என்று சொன்னா உண்ணும் பொழுது முழுமையாக அதிலேயே ஒவ்வொரு கவளத்தையும் ஒவ்வொரு துளியையும் ரசித்து அது உள்ளே போய் என்ன ஆகிறது என்ற உணர்வோடு உண்ணு. உறங்கும் போது இந்த உலகத்தையே நீங்கள் சுமப்பதாக நினைத்து கொள்ளாம சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு முழுமையாக உறங்கச் செல்.
இதுதான் நான் சொன்னதற்கான முழுமையான அர்த்தம் அப்படின்னு அந்த குரு சொன்னார். அதை கேட்ட அந்த சீடன் தெளிவு பெற்று அவர்கிட்ட ஆசியும் பெற்றான். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.